மனிதனாக பிறந்துவிட்டால் கஷ்டத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் விதி என்று கூறுவார்கள். ஆனால் ஒரு நல்ல மனிதனால் கட்டாயம் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும். நமக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நேர்கிறது என்றால் அந்த கஷ்டம் அடுத்தவர்களால் உண்டாக்கப்படுவது அல்ல. நேற்று நாம் செய்த தவறு இன்று நமக்கு கஷ்டமாக வருகிறது, அவ்வளவுதான். இதைத்தான் முதலில் நாம் உணர வேண்டும். அதாவது தரையில் இருக்கும் முல்லை நாம் தான் மிதித்து காலில் குத்து கொண்டிருப்போம். இது நம்முடைய தவறுதான். ஆனால் நம்முடைய மனமும் வாயும் என்ன சொல்லும்? அந்த முள் குத்தி விட்டது, முள்ளா உங்களை குத்துச்சு. எந்த இடத்தில் எந்த கஷ்டம் நிகழ்ந்தாலும் அதற்கு நாம் காரணம் இல்லை என்று நினைப்பதை முதலில் நாம் நிறுத்த வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு நாம் தான் காரணமாக இருக்க முடியும். ஆகையால் மகிழ்ச்சி வெளியில் இருப்பதாக நாம் தவறாக எண்ணுகிறோம். அது உண்மையில் நம் மனதில் தான் இருக்கிறது. செய்த தவறுகளை மன்னித்து எல்லா நன்மைகளும் எல்லோர் வாழ்விலும் கிடைக்க அருள் புரிவாய் இறைவா.